நீ வெங்காயம் இளைய தளபதி என்ன இதுக்கு வச்ச, என்ன வென்றுக்கு வச்ச? அப்போ எங்கால் இளைய பெரியார வரக்கூடாதா? தற்குறிகளை உருவாக்குற வேலையை பார்க்குறான். அதை எப்படி நம்ம விட முடியும்? குடும்பத்துக்கு செய்கிற ஒருத்தர் அவர் தீய கட்சியா, அவர் தூய கட்சியா? மூதேவி கால் தூசி ஆவானாயா? நீ முதல்ல தம்பியோட உழைப்பு பாருங்கள். நான் நேராக பார்த்துருக்கேன். இந்த பரதேசி 41 பிறகு கொஞ்சம் நான் எப்பயாவது ஒரு எஃப்ஐஆரையாவது போட்டிருக்கணும்னா, என் தம்பி செந்தில் கூட சொன்ன அப்படி, ஆனால் ஒரு எஃப்ஐஆர்லையாவது சேர்த்துருக்க வேணாமாண்ணே. நான் அவர்கிட்டே கேட்டேன், சிஎம்கிட்டே கேட்டேன், அந்த பஸ்ஸையாவது தூக்கிருக்கலாம்ண்ணே அப்படின்னு. ஒரு சிரிப்பு மத்திரம் சிரிச்சார், பதிலே சொல்ல. தம்பிகிட்டே ஒரு நாள் பேசினேன், என்ன தம்பி அப்படின்னேன். அவர் ஒரு சிரிப்பு, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி. அப்போ நான் அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஆனால் ஏன் இவங்க சிரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் எப்படின்னா, இப்போ இந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு தம்பி கூட சொன்னார். அந்த நாளைக்கு கூட சன் டிவியில் வருதான் பாருங்கள். அந்த நிகழ்ச்சி போயிருந்தேன். நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். ஆனால் நாமளே நெஞ்ச நிமிர்த்தி உட்கார்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த வந்த பெண்கள் எல்லாருமே அவங்க அனுபவித்த இவங்க அரசு போட்ட திட்டத்தை அனுபவித்து நாங்கள் எப்படி வந்தோம் வாழ்கிறோம் அப்படிங்கிற இதை சொல்லும்போது, இவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தது இதுதான் காரணம். ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஏமா நான் அதில், ஆனால் நான் விட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்கால தலைமுறையை சமூக விரோதி ஆக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். தற்குறிகளை உருவாக்குற வேலையை பார்க்குறான். அதை எப்படி நம்ம விட முடியும்? நம்ம வேலை நம்ம செய்யணும், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ என் தம்பி செந்திலும் அதான், அந்த கோபம் அவர்கிட்டையும் இருக்குது. நல்ல வேலை நாங்கள்லாம் ஒரே ரோட்டில் தான் நிற்கிறோம், ஒரே கோட்டில் நிற்கிறோம். நேற்று இதில் கூட தீய கட்சி தூய கட்சின்னு ஏதோ ஒரு சொன்ன வருஷத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், என் தம்பி லெனின்ட்ட சொன்னேன், நம்மளை பார்க்க வந்த பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் குத்துயிரும் கொலையுருமாக கொண்டு போட்டவங்களை திரும்பி பார்க்காம போகிறவன் அவர் தூய கட்சியான். ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் தன்னுடைய சகோதரியா தான் பிள்ளையா பார்த்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு செய்கிற ஒருத்தர் அவர் தீய கட்சியா, அவர் தூய கட்சியா? மூதேவி. அதாவது வாழ்க்கையில் தம்பி அதை வேற ஒற்றுமையை சொல்லிட்டு போயிட்டார். மோடிக்கும் விஜய்க்கும் சரியா அடித்தார். நான் கூட நினச்சேன் மோடியும் இவரையும் ஒத்து வைக்கலாமா அப்படின்னு. சரி, அது நல்லா தான் இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அவரை எங்கே கொண்டு பொறுத்துறாங்கன்னா, தம்பி துணை முதல்வரோடு கொண்டு பொருத்தி பார்க்குறான். கால் தூசி ஆவானாயா? நீ முதல்ல தம்பியோட உழைப்பு பாருங்கள். நான் நேராக பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழான்னு ஒன்று பண்ணார். ஏன் நடத்துகிறீங்க அப்படின்னா, அறிவு இருக்கிறவனுக்கு அறிவு திருவிழா நடத்துகிறான், அறிவு இல்லாதவனுக்கு அறிவு திருவிழா எப்படியா நடத்துவான். அதில் அந்த அறிவு திருவிழா பற்றி பின்னாடி வரேன். தம்பி எந்த அளவுக்கு அதை அக்கறையோடு எடுத்தார், ஏன் எடுத்தாருங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். நேற்று அவன் பேசின பேச்சில், வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிக்கிறீங்க, மக்களுக்கு செலவழிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். போகிற போக்கில் போட்டார், அப்படி தானே போட்டார். வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிக்கிற, ஏன்னா வள்ளுவரை பற்றி தெரிஞ்சவனுக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிப்பாங்க. நீ வள்ளுவனை படிக்காதவனுக்கு அவனுக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? ஏன்னா அவனுடைய ஆட்கள் பூரா இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறான். இப்போ தம்பி சொன்ன 50 திட்டத்தில் ஒரு 2 திட்டம், குறிப்பாக 2 திட்டத்தை சொல்லி 1000 ரூபா உரிமை தொகை எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை, விடியல் பயணம் அது என்ன ஓசி பயணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளை வச்சு கத்த வச்சுருக்கான். ஆனால் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுவார், கொடுப்பதும்
அடுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். என்ன அர்த்தம்னா, ஒருவனுக்கு வேறொருவன் கொடுப்பதை அறிந்து பொறாமையால் அதை தடுத்து விடுகிறவன் உடுக்கவும் இல்லாமல் உண்ணவும் இல்லாமல் நாசமாக போவான் அப்படின்னு. அதாவது நீ கொடுக்க மாட்ட, கொடுக்குறவங்களை ஏண்டா கொடுக்குறேன்னு கேட்குறேன்ல, அப்படி கேட்குறவன் எல்லாருமே உடுத்த உடை இல்லாமல் பைத்தியமாக தெருவில் சுற்றுவடான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். யாருக்கு கொடுக்குறாங்க, யார் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் இந்த விடலை பசங்களை வச்சு இந்த தற்குறியில் வச்சு பேச வைக்கிறார். அதுக்கு ஐயன் திருவள்ளுவர் அவருடைய பாணியில் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அந்த குறளுடைய இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அதாவது தம்பிகிட்ட அப்போ இந்த அறிவுத்திருவிழா நடக்கும்போது துணை முதல்வர்கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி அவரை விட்டு வச்சுருக்கீங்க கொஞ்சம். அப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னார், அண்ணே வேணாண்ணே, அதை பற்றி பேச வேணாண்ணே. எதுக்குண்ணே? அதான் நீங்கள் பேசுகிறீங்களேண்ணே அப்படின்னாரு. அப்போ நான் எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கும்போது, இந்த அவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம வீணடிக்க வேணாம். நமக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை நம்ம கொண்டு போவோம். அதில் முக்கியமான வேலை எதுங்களா, இப்போது போன 3 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு இளைஞர் அதாவது இளைஞரணி மாநாடு ஒன்று நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இளைஞரணி மாநாடு அதை பற்றி நான் கேள்விப்பட்டப்போ, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இளைஞரணியில் 4.5 லட்சம் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. 4.5 லட்சம் நிர்வாகிகளையும் நேர பார்த்து தேர்ந்தெடுத்தது தம்பி உதயநிதி. 4.5 லட்சம் நிர்வாகிகளை இளைஞரணியில் தேர்ந்தெடுத்து 4.5 லட்சம் பேரை 1 to 1 பார்த்து தேர்ந்தெடுத்தவர் நம்ம துணை முதல்வர். சாதாரண வேலை இல்லை. நீங்கள் அத்தனை இளைஞர் படையிலையும் போய் அவங்கள அறிவு சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற நீங்கள் அறிவுத்திறனெல்லாம் சோதித்து அவங்கள தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மண்டலமாக இப்போ 1,30,000 பேருக்கு இன்றைக்கி மாநாடு திருவண்ணாமலையில் நடத்துனாங்க. அப்போ நான் கேட்குறேன், தம்பி இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? அண்ணா அதானே நம்ம வேலை, அதுதானே என் வேலை. ஆக நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து ஒரு பெருச்சாளி வரும், அப்படிங்கும், அப்புறம் போயிடும், மறுபடியும் இன்னொன்று வரும். அது மாதிரி தான் இப்போ ஈரோட்டில் இந்த பஸ்ஸுங்கிற பெருச்சாளி அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் வருவான், மேலே பேசி போனான். இப்போது மறுபடியும் 2 நிமிஷம் பேசிட்டு போவான், மறுபடியும் வருவான், மறுபடியும் அந்த பெருச்சாளி பொந்துலேருந்து இன்னொருத்தர் வருவான், அப்படியே பேசுவான், அப்படியே போவான். அப்படி போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வளர்ந்து கட்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்கிறான், அதாவது இளம் பெரியார்னு எப்படி, அதாவது துணை முதல்வரை அப்போ அண்ணன் ஏவாவல் அண்ணன் பேசும்போது இளம் பெரியார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது காரணம், அந்த இளம் பெரியார்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய விஷயம் இருக்குது, அதை வச்சு அவர் சொல்கிறார். அதை ஒருத்தன் இங்கே சொல்கிறான், அதை எப்படி இளம் பெரியார்னு, பெரியார் எங்கே இளம் பெரியார்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன், ஏண்டா மூதேவி, தளபதினா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தளபதி தான், 30-40 வருஷமாக ஒருத்தரை தான் தளபதின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ வெங்காயம் இளைய தளபதி என்ன இதுக்கு வச்ச, என்ன வென்றுக்கு வச்ச? அப்போ எங்கால் இளைய பெரியாராக வரக்கூடாதா அப்படின்னு அப்போ நான் பேசிகிட்டு இருந்தோம். 44 பேரை வச்சு 2 நாள் கருத்தரங்கம் சார். அதாவது இளைஞர்கள் நீங்கள் பாதை மாதிரி போயிட்டுருக்காங்கிற ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் தற்குறியாகவே இருக்கணும், அவனுக்கு அறிவு வந்துடக்கூடாது, அவனை வச்சு தான் நம்ம ஆட்டு மந்த மாதிரி அவனை வச்சு மேய்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த பக்கம் இல்லை, இளைஞர்களை எதிர்காலத்தை அவங்க தெரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு திருவிழாவாக நடக்கணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு பண்ண ஒரு, ஏன்னா ஏன் பதிவு பண்ணுறேன், இது கொஞ்சம் ராபாக தான் இருக்கும். ஒரு கிடைச்ச வாய்ப்பு, தனக்கு ஒரு துணை முதல்வராக நான் இருக்கேன், வந்தேன்னா நான் 4 கையெழுத்தை போட்டு போயிட்டேன்னா அப்படிலாம் இல்லை. எந்த ஒருத்தன் 41 பேர்
நடந்த உடனே வீட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியேற. இது வரைக்கும் 41 சாவுக்கு பிறகு அவன் வெளியே வந்தது 3 முறை தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு புயல் சின்னம் வந்துருச்சு, புயல் வரப்போகுது அப்படின்னு ஒன்று அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன தூரல் விழுகும்போது அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கிற ஆள் நம்மளாக நிற்பார், அந்த இடத்துல நிற்பார். அப்பாவும் மகனும் போட்டி போட்டு வேலை பார்க்குற ஒரே ஆட்சி இங்கே நடக்கிற ஆட்சியில் தான். 2 பேரும் மக்களுக்கான பணியில் 2 பேரை இந்த பக்கம் இவர் மலைக்கோட்டு போட்டு இந்த பக்கம் நிற்பார், இவர் இந்த பக்கம் நிற்பார். சார் அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் அந்த தற்கொலைக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த 50 திட்டங்கள், இந்த பயனாளிகள் இவங்க நமக்கு வந்தாலே போதும், இவங்க நம்மளை பார்த்தாலே திரும்பி பார்த்தாலே போதும். ஏன்னா எல்லார் வீடும், அது நமக்கு ஓட்டு போடாதவங்க வீட்லேயும் நம்ம உள்ளே போயிருக்கோம். அதை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை மாத்திரம் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அமைச்சர் மாதிரி இருக்கிற பெருமக்களுடைய முக்கிய பணியாக. பாண்டிச்சேரியில் நம்மளால் போய் பேசுகிறார், புதுச்சேரியே ஒன்றிய அரசு எதுவுமே கண்டுக்கலையா, எந்த வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா போயிட்டே இருக்கார். புதுச்சேரியில் ஆளுங்கட்சியையும் ஒன்றிய அரசையும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ கடைசியாக புதுச்சேரி மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிக்கும்போது இந்த திமுகவை நம்பாதீங்க, எங்கே புதுச்சேரியில் போய் இந்த திமுகவை அங்கே ஆண்டுகிட்ட அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு, அங்கே போய் அந்த ஆட்சியை பற்றி எல்லா புகாரையும் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், புதுச்சேரி மக்களே நல்லா கவனிங்க அப்படின்னு கடைசியாக இந்த திமுகவை நம்பாதீங்க. படுத்திருக்கும் போதே நீங்கள் நம்ம பூதமாக நிற்கிறோம் அவனுக்கு எதிராக. அவன் கண்ணை முழிச்சா திமுக தான் தெரியுது, கண்ணை முழிச்சா தெரியுது. ஏன் அப்படின்னா, உழைக்கணுயா தம்பி, வீட்டுக்குள்ளே சமைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கிறது இல்லை. எங்கள் ஆளுக பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் தூங்குனது எப்போ தூங்குனாங்கன்னே தெரியாது. 2 பேரும் அப்பாவும் மகனும் பாருங்கள், அப்பாவும் மகனும் தூங்கலைன்னா பரவாயில்ல, அப்பாவும் மகனும் தூங்கலை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் தூங்கவே இல்லை.